வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி ஊர் பெரியவங்க முன்னாடி ஒரு கோரிக்கையை தூக்கி வைக்கிறாரு. இந்த கார்த்தி அதிர்ஷ்டம் கெட்டவை, இவன் கையால் 2 தடவை கலச பூஜை நடந்து கும்பாபிஷேகம் நடக்க முடியாமல் போயிருக்கு. அப்படி இருக்கனா இந்த தடவை இவன் கையால் கலச பூஜை நடக்கக்கூடாது, அந்த ராஜராஜ கையால் தான் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியின் பேச்சை கேட்டு ஊர் மக்களும் யோசிக்கிறாங்க. அந்த நேரம் இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கும் விதமாக ராஜராஜ சேதுபதி வராங்க. அவங்க வந்ததும் என் பேரான கொஸ்டின் கேட்க இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை, என் பேரை சொன்னபடி என் பையன் கையால் கும்பாபிஷேகம் நடக்கும், இப்போ வேணா கலச பூஜை என் கையால் நடக்கும் அப்படின்னு நம்ம ராஜராஜா அதிரடியாக நம்ம சிவனாண்டிக்கு ஆப்பு வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி செய்த உதவியால் அந்த ஒரு பொண்ணு ஓடி நம்ம ரேவதி கிட்ட உன்னோட கணவர் வேற யாரும் கிடையாது, அது கார்த்தி தான், உனக்கும் அவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் அம்மா உன்கிட்ட உண்மையை மறைச்சிருக்காங்க அப்படின்னு ரேவதியை போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ரேவதி தன்னோட கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு கார்த்தி மாமா கூட தான் சேர்ந்து இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி கூட செய்கிறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம கார்த்தி செய்கிறாங்க உதவி அப்படின்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி காரில் நைட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரோட்டில் 2-3 ரவுடிகை சேர்ந்து ஒரு பொண்ணை மடக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. இந்த பாருமா, இந்த நேரத்தில் நீ தனியாக போகிறது உனக்கு சேஃப் கிடையாது, உங்கள் வீட்டில் நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு அந்த பொண்ணை காரில் ஏற்றி நம்ம கார்த்தி கொண்டு அவங்க வீடை தேடி கொண்டு விட்றாங்க. அப்போ தான் நம்ம ரேவதிக்கு தலையில் அடிபட்ட போது ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டரோட பொண்ணு அப்படின்னு தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கார்த்தி ரேவதி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம் ரேவதி நல்லா இருக்காங்க, என்னம்மா சொல்கிற, ரேவதியோட புருஷனா இவர் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. ஒரு ரேவதி ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா, அப்போது எதுக்காக அவங்க அம்மா மறுபடியும் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணாங்க, ஏதோ குழப்பம் இருக்குது, கண்டிப்பாக ரேவதிக்கே தன்னோட புருஷன் இவர் தான் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அடித்து பிடிச்சி நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு ஓடி வராங்க ரேவதியை பார்க்க. ரேவதியை பார்த்து இந்த பாரு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு ரேவதிக்கு தலையில் உண்மையை இறக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். என்னடி சொல்கிற, ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிட்டு, உன்னோட புருஷன் தான் கார்த்தி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து அம்மா இந்த பொண்ணு சொல்லதெல்லாம் உண்மையா, இந்த பாருமா எதுக்காக நீ இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணி அது பிறகு எனக்கு மருது கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்த, உண்மையாட்டே எனக்கு நான் கல்யாணம் ஆகியிருக்கேனா, கார்த்தி மாமா தான் என்னோட புருஷனா, இதே எனக்கு கேட்க நேரமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ தூரம் மன வருத்தம், நான் மருதுவை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாரு. நான் கல்யாணம் ஆன பிறகு இப்படி ஒரு உண்மை தெரிஞ்சுனா என் மனசு என்ன ஆகும், இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியை வெளுத்து எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பஞ்சாயத்து கூட்டத்தில் கூட்டியாச்சு. நம்ம சிவனாண்டி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கார்த்திக்கு ஒரு ஆப்பு வைக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் கும்பாபிஷேகம் இந்த தடவாத வராது சேதுபதி கொடுத்த வாக்க நிறைவேற்றதுக்கு நடத்தணும். அப்படி இருக்க நேரம் இந்த கும்பாபிஷேகம் 2 தடவை கலச பூஜை இந்த கார்த்திகையால் பண்ணி 2 தடவை கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிட்டு, அப்படின்னா இவன் ஒரு ராசி கெட்டவன், இவன் கையால் எது தொட்டாலும் அது துலங்காது, இந்த ராசி கெட்டவன் கையால் இந்த தடவை கலச பூஜை நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கார்த்தி அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இனி என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நான் நடத்தி வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் கரெக்டாட்டு நம்ம கார்த்தி அவமானத்தில் கொஞ்சம் அப்படியே கூனி குறுகி இந்த சிவனாண்டி அதிர்ஷ்டங்கட்டமே அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நிற்க நேரம் நம்ம சிவனாண்டி ஆப்பு வைக்கும் விதமாக நம்ம ராஜ சேதுபதி வராரு. யாருடா என் பேரனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னது, அவன் சுத்த தங்கையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்பு கும்பாபிஷேகம் நடக்கும், கலச பூசையில் நானே நடத்தி என் பேரை விருப்பப்படி என் பையன் கையால் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வாக்கு
கொடுக்குறாங்க. கலச பூஜையே நம்ம ராஜ சேதுபதியே வந்து அவங்க கையால் நடத்துகிறாங்க. நம்ம சிவனாண்டிக்கு என்னென்னமோ நம்ம திட்டம் போட்டோம், ஆனால் இது எல்லாமே சொதப்பிடி போச்சே. இப்போ இந்த கலச பூஜை ராஜ சேதுபதி கையாலே நடக்க போதான். ஆனால் இந்த பூஜையை அவன் வந்து கச்சிதமாக முடிக்க கூடாது. ராஜ சேதுபதிக்கு உயிருக்கே ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து சிவனாண்டி அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதி இருப்பாங்களாங்க. என் புருஷன் தான் கார்த்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்து எதுக்காக இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து நேராக வந்து பாட்டி வீட்டுக்கு வராங்க. பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில், எனக்கு தான் ஆக்சிடெண்ட்டில் பழைய நினைவுகள் மறந்துருக்கு, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லலாமா? எல்லாரும் உண்மையை சொல்லணும்னு தான் நினச்சேன். உங்கள் அம்மா தான் அவங்க ஆத்தாகாரி எல்லாத்துக்கிட்டையும் சத்தியம் வாங்கி இந்த உண்மையை சொல்ல விடாமல் மறைச்சிட்டா. உன் ஆத்தாகாரிகிட்ட போய் கேளுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய தப்பு செய்திருக்காங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, நீ மறைச்சி மருத்துவ வேற என் தலையில் வந்து கெட்டி வச்சுக்கலான்னு நினச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை எங்கள் அம்மா செய்யறதுக்கு எப்படி தான் மனசு வந்தோ தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நொந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா கரெக்டாட்டு நம்ம கார்த்தியை தேடி நம்ம ரேவதி வராங்க. ரேவதி வந்து நம்ம கார்த்தியை கட்டி பிடிச்சி என் புருஷன் நீ தான் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார். என்ன சொல்கிறா? ஆமாம், என் ஃப்ரெண்டு எல்லா உண்மையும் உடைச்சிட்டா, நான் இதுக்கு மேலே நான் எங்கள் வீட்டில் இருக்க போகிறதில்ல, நான் உன் கூட தான் இருப்பேன் நீ அப்படின்னு வந்து சொன்னாரோ. தப்பு ரேவதி, உங்கள் அம்மா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் அம்மாவே நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்க. நீ அது வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ கூடவே இருக்கணும். என்னாலெல்லாம் இப்படி யோசிக்க முடியாது கார்த்தி மாமா, நான் வந்து கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சுட்டு உங்கள் கூட தான் நான் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து தன்னோட வீட்டை அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் என் பொண்ணு என்னை விட்டு அந்த டிரைவர் பையன்தான் முக்கியம் அப்படின்னு வந்து அவள் வாழ்க்கையில் போயிட்டா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கூனி குறுகி நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு வராங்க. இந்த பாருங்க அத்தை, உங்கள் வீட்டிலே உங்கள் பொண்ணு இருக்கட்டு, கண்டிப்பாக நீங்களே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த காலம் வர ரேவதியை நானும் வெயிட் பண்ணலாம் நாங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிக்கிறாங்க, என் பொண்ணே என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பின்னாடி போன பிறவும் அவன் வந்து இங்கே கொண்டு விட்டுட்டு வேண்டாம் நீ உங்கள் அம்மா கூடவே இரு, நான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லானா அவன் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான். ஆனால் நம்ம வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்குமே அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது வந்து என் அக்கா குடும்பம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம குட்டையை கிளப்பின மட்டையாட்டு குழப்பிட்டு கிடக்கும். இங்கே என்னென்னா சாமுண்டேஸ்வரி ஓரளவுக்கு அந்த டிரைவர் பயலு கூட வந்து சேர்ந்து ரேவதியை கல்யாணம் பண்ணி அப்படியே வந்து ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சிடலான்னு பார்க்குறா. நான் என்னை பார்த்து இந்த ரேவதி புருஷன் கூட வாழ்ந்தால் தானே உனக்கு புருஷனை பற்றி அருமை தெரியும்னு ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்டவளாகும். இவள் கண்டிப்பாக அவள் புருஷன் கூட சேரக்கூடாது, என் அக்காலே நினச்சி சேர்த்து வச்சாலும் சரி, நான் வந்து ரேவதியை அந்த கார்த்தி கூட சேர விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிக்கிறாங்க. தான் வந்து தன்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, ரேவதி புருஷன் கூட சேர்ந்துடக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தங்கச்சி சந்திரா வந்து நினைக்கிறாங்கன்னு